வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டா பண்டில் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பேண்டா பண்டில் பற்றின ஈவெண்ட்ஸை பற்றின ஒரு அப்டேட்ஸும் கிடச்சிருக்குது. அதையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பவர் ஹவுஸ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயோ பார்த்துருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து நருட்டோ ரிங் ஈவெண்ட் சொல்லிட்டு பெயின் பண்டலும் மதாரா பண்டலும் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமில் எது வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின் வரப்போகுது, அந்த பேண்டா தீம் கொண்ட ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின்னும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேண்டா பண்டில் இருக்குல்ல, அதுவுமே நம்மளுக்கு என்ன இதில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வராங்க கைஸ். அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ரிவார்ட்ஸும் கொடுக்க போகிறாங்க. அதாவது க்ளூ வாலு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வருது கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அனிமே கொலாபரேஷன்னா ஜுஜுட்சு கைசனும் வரப்போகுது கைஸ். அதையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎம் ஸ்கின் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டு, அதை நம்ம பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் ஷோடவுன் சொல்லிட்டு அது அப்புறம் வந்து க்ளூவால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் மற்ற எல்லா ஏடபிள்யூஎம் ஸ்கின்னோட சேர்த்து தான் நம்மளுக்கு விடுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேமுக்குள்ளே வந்திருக்கு கைஸ். அதை இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அனிமி கொலாப் வந்து ஜுஜுட்சு கைசன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுமே கிடச்சிருக்கு கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷவுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குல்ல, அதுக்கான ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து கரினாஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 1லேருந்து நம்மளுக்கு இந்த வாய்ஸ் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 1லேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். 1லேருந்து 11ஆம் வரைக்கும் இந்த ஈவெண்ட்டு நடக்கும் கைஸ். அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செப்டம்பர் 1 to 11 நம்மளுக்கு இந்த முதல்ல க்ளூவாலுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த க்ளூவால் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்டா பண்டில் சொல்லியிருந்தோம்ல, பேண்டா பண்டில் மட்டும் தனியாக வரல கைஸ், அது கூடவே சேர்ந்து டைகர் பண்டில்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவே சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூடவே 2 பராங்குமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. டைகர் பண்டில் பார்த்தீங்கன்னா அது மீசையிலேருந்து நெருப்பு விடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டும், முதுகுலேருந்து டைகர் எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். பண்டில் ரொம்ப கதையாக இருக்குன்னு தான் சொல்லணும் கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது கூடவே 2 ஃபீமேல் பண்டிலுமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டா பண்டிலுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கண்ணிலேருந்து ஏதோ பச்சை கலரில் லைட் எரியிற மாதிரி இருக்குது. இந்த இதுலேயுமே லீஃப், அதாவது இந்த இலைகள் பறக்கிற மாதிரியான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது கைஸ். இதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒர்த்தான பண்டில் தான் சொல்லணும். ஃபீமேல் பண்டிலை பற்றி சொல்லணும்னா ஃபீமேல் பண்டில்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் பண்டிலில் மாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மூஞ்சி மட்டும்தான் டைகராக இருக்குது. பட் ஆனால் அதுக்குமே எஃபெக்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே மோஸ்ட்டாக ஃபீமேல் பண்டில் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேல் பண்டிலுக்கு தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டிலுமே அதே மாதிரி தான் லீஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பராங் கொடுத்துருக்காங்க. 2 பராங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பேம்பூவில் வந்து பேண்டா நிற்கிற மாதிரியான ஒரு இதுவும் சாவும் கொண்டு வந்து பராங் வந்து கொஞ்சம் பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்கான ஸ்கின்னுக்கான ஈவெண்ட்டும் வரப்போகுது கைஸ். அது பேண்டா தீமில் கொண்டு வராங்கல்ல சொன்னல, அந்த ஏடபிள்யூஎம் தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான். நருட்டோ ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதையும் கொண்டு வருவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா
ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து எஃபெக்டோட வேறு வருது கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது வந்து ஸ்கோப் போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு எஃபெக்ட்டும் அந்த இதில் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் கில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டுமே இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா AN94ன்னு சொல்லிட்டு இன்குபேட்டர் வந்திருந்தது, பழைய பிளேயர்ஸுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம்க்குமே ஒரு இன்குபேட்டர் வந்துருந்துச்சு. அதில் இந்த 2 இதையுமே சேர்த்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க கைஸ். இதை வந்து நம்ம அந்த பேண்டா தீம் இருக்கிற ஏடபிள்யூஎம் கூட சேர்த்து தான் யூனிவர்சல் ரிங்கில் கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெப்பன் ராயலில் இருந்த ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின்னையுமே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த ரெட் கலரில் உள்ள ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வெப்பன் ராயலில் இருந்த AN94 ஸ்கின்னையுமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது 2மே கொஞ்சம் தரமான ஸ்கின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் அந்த பேண்டா பண்டில் வரும்போது நம்மளுக்கு இதையும் சேர்த்தே கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் வர ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் ஏற்கனவே. அதே மாதிரி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே தான் டபுள் ஈவெண்ட்டும் பண்டில்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அரைவல் அனிமேஷன் சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஈவெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பேரல் ஸ்கின் இருக்குது. ஆனால் அந்த டபுள் பேரல் ஸ்கின்னை தனியாக கொண்டு வருவாங்களா இல்லை அது கூட சேர்த்து ஏதாவது டபுள் பேரல் ஸ்கின் கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னுமே கிடைக்கல எந்த அப்டேட்டுமே. அது கிடைச்சக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான பண்டிலே கிடையாது. பட் ஆனால் அந்த கிங்ஃபிஷர்ஸ்க்கான ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க கைஸ். அது ஒரு மாதிரி பயங்கரமான எஃபெக்டில் தான் கொடுத்துருக்கானுங்க. சொன்ன மாதிரி இந்த டபுள் பேரல் ஸ்கின்னையும் பார்த்துக்கோங்க, அது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸ்கின் எல்லாத்தையுமே. ஆனால் அதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் பேனர் கிடைக்கல. பேனர் கிடைச்சக்கப்புறம் தான் அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வீடியோவாக போட்டுகிட்டே இருப்போம் கைஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு, இந்த ட்ரக்குக்கான ஸ்கின்னு, இது எல்லாமே ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்க்க சொல்லி பயங்கரமான எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து அரைவல் அனிமேஷனும் வருது அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குன்றது ஸ்கிரீனில் பாருங்கள். ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து பறந்து வெளியில் வரான், கையில் நெருப்புலாம் ஏறுது. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஸ்கின்னாக தான் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து ஸ்கைவிங்க்கான ஒரு ஸ்கின்னுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏதோ தொடப்பத்தில் வந்து வவால் பறந்து வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பண்டிலும் அதில் வரப்போகுது. ஃப்ரீயான பேராஷூட்டுமே அதில் தரப்போகிறாங்க. ஒரு ஃபீமேல் பண்டில் தான் நம்மளுக்கு வந்து அதில் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.